ஸோ நான் தமிழ் சினிமாவில் பார்த்த வரைக்கும் மணிவண்ணன் சாருக்கு அப்புறம் வந்து புதுசாக ஜானர் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்கிறது வந்து பார்த்தது உங்களை தான். பிகாஸ் நிறைய பேர் வந்து ஒரு ஹோம் க்ரௌண்ட் ஜானர்லேயே உட்காந்துட்டு அதிலே வேற தீமில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நான் ஒரு படம் பண்ணணும், லைக் ஃபர்ஸ்ட் வேற ஒரு ஜானர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு படம் பண்ணணும்னா லைக் ஃபர்ஸ்ட் ஜானருக்கு வந்து திங்க் பண்ற விதம், ஸ்கில்ஸ், ரைட்டிங் இருந்து எல்லாமே மாறும். செகண்ட் போகும்போது அது வேற மாதிரி இருக்கும். ஸ்விட்சிங் டைம் எடுக்கும். ஸோ நீங்க வந்து ஒரு டைரக்டர் வந்து மல்டிபிள் ஜானர்ஸ்ல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா நீங்க என்ன ஒரு டிப்பா கொடுப்பீங்க? இல்ல அது நமக்கு முதல்ல அப்படி பண்ணணும்னு விருப்பப்படணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு தயாரா இருந்துகிட்டே ஓகே. ஏன்னா நான் முதல்ல நாளை இயக்குனர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக் கொடுப்பாங்க, இந்த விஷயங்கள் இந்த ஜானர்ல பண்ணுங்க அப்படின்னு கொடுப்பாங்க. அது வந்து அதுவே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். நான் நாளைக்கு நேரம் பண்ணும்போது எல்லா ஜானர்லையும் பண்ணோம். இப்போ நீங்க எடுத்தோன்னு நான் பண்ணது த்ரில்லர் சப்ஜெக்ட் தான் பண்ணேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு லவ் சப்ஜெக்ட் ஒன்று பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஃபன், காமெடி, இப்படி மாறி தான் பண்ணிட்டு இருந்தேன். அதுவே எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அதாவது நான் சின்ன வயசுன்னு சொல்றது ஒரு 10 வருஷமா சினிமா பத்தி நினைச்சிட்டு இருக்கிறத சொல்றேன். முதல்ல இருந்தே எல்லா விதமான கதைகளும் நமக்கு தோணும் இல்லையா? அதனால எனக்கு எல்லா விதத்திலையும் படம் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு பேசிக்கா உள்ளுக்குள்ள இருந்தது. அதை தவிர முண்டாசுப்பட்டி முடிச்சோன்னு எனக்கு முண்டாசுப்பட்டி ஷூட்டிங்லயே அடுத்தது வந்து இந்த ஜானர் தான் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஒரு போலீஸ் ஸ்கிரிப்ட், ஒரு த்ரில்லர் மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் முண்டாசுப்பட்டிக்கு அந்த கதை எழுதுறதுக்கு முன்னாடியே இந்த ராட்சசனுக்கான பேஸ் வந்து அப்பவே எனக்கு தோணிடுச்சு. அதனால வந்து என்னன்னா, இது நம்ம எடுத்தோன்னே ரொம்ப சைக்கோ த்ரில்லர் அந்த மாதிரி போனா அந்த டைம்ல இன்னுமே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால ஒரு ஃபன்னா, ஒரு ஜாலியா ஒரு கதை ஒன்று பண்ணலாம். அப்பதான் அந்த நாளை இயக்குனர் பண்ணி முடிச்சுட்டு அதை வச்சு படம் பண்ணலாங்கிற ஒரு தாட் வந்துட்டு இருந்தது. சரி, அதை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ராட்சசன் பண்ணலாம் அப்படிங்கறது என்னுடைய இதாக இருந்தது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி முண்டாசுப்பட்டி முடிச்சுட்டு எனக்கு ப்ரொடியூசர் கிட்ட இருந்து கால் வரும் இல்லையா? அப்ப போய் இதை வந்து நான் ஸ்கிரிப்ட் எல்லாம் முடிச்சுட்டு அப்ரோச் பண்ணும்போது பயங்கரமான ஏமாற்றம் தான் எனக்கு இருந்தது. முண்டாசுப்பட்டி முடிச்சுட்டு நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம அந்த படம் சக்சஸ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம சொல்ற கதை தான் பண்ணுவாங்க, நமக்கு தேவையான பட்ஜெட் கொடுத்துருவாங்க, ஆர்டிஸ்ட் எல்லாம் எதுவுமே பேசாம வந்துருவாங்க, நம்ம பேச்செல்லாம் கேட்டுருவாங்க, நம்ம அப்படியே பயங்கரமா அப்படி போயிடலாம்னு நினைச்சிட்டு நான் இந்த கதையை கொண்டு போனா, ராட்சசன் கொண்டு போனா ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரொடக்ஷன்ல கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்க இல்ல இது இந்த ஸ்கிரிப்ட் எங்களுக்கு வேண்டான்னு சொல்லும் போது எனக்கு அப்பதான் முதல் தடவை ஆச்சரியமா இருந்தது. இல்ல வேண்டான்ட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நம்ம இவ்வளவு சக்சஸ் கொடுத்துருக்கோமே, ஏன் வேண்டாங்கிறாங்க அப்படிங்கிறலாம் அப்பதான் எனக்கு அந்த ரியாலிட்டியே புரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நீங்க நம்புவீங்கன்னு தெரியாது, 40 பேர்கிட்ட கதை சொல்லியிருக்கேன். அதுல 17 ஹீரோக்கு சொல்லியிருக்கேன். ப்ரொடியூசர் எனக்கு தெரிஞ்சு 20க்கு மேல ப்ரொடியூசருக்கு சொல்லுவாங்க. சில ஹீரோக்கு எங்கிட்ட கதையே கேட்கல, அந்த லிஸ்ட் தனியா இருக்கு. அது மாதிரி அப்பதான் எனக்கு ரியாலிட்டியே புரிஞ்சது. ஓ, இது இங்க நம்ம சக்சஸ்ங்கிறத தாண்டி அவங்களுக்கு ஒன்னு எதிர்பார்க்கறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி கதை பண்ணாதான் இங்க அடுத்து டக்கு நம்ம போக முடியும் அப்படிங்கறதெல்லாம் அப்பதான் ரியாலிட்டி எனக்கு புரிஞ்சுது. ஆனா எனக்கு என்னன்னா, இந்த ஸ்கிரிப்ட் மேல அவ்வளவு பெரிய நம்பிக்கை இருந்தது. ரிஜெக்ஷன் ஆக ஆக எனக்கு அந்த கதை மேல ரொம்ப பிரியமாயிருச்சு. என்ன ஆச்சுன்னா, அது எமோஷனலா கனெக்ட் ஆயிட்டேன். அந்த கதையோட எமோஷனல் கனெக்ட்னா எப்படின்னா, இது நம்ம உருவாக்கின கதை, நம்ம அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கோம். இந்த கதை இவங்க எல்லாம் ஏன் வேண்டாங்கிறாங்க, இவ்வளவு நல்லா இருக்கு, கேட்கறவங்க எல்லாம் கதை நல்லா இல்லைன்னு யாருமே சொல்ல, இந்த ஜானர் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பயப்பட்டாங்க. அதனால அந்த டைம்ல வந்து சைக்கோ த்ரில்லருங்கிற கதையில தமிழ்ல பெருசா வரல. அதனால எனக்கு பயங்கரமான ஏமாற்றமா இருந்தது. ஆனா அதே நேரம் எமோஷனலாவும் இது அது மேல கனெக்ட் ஆயிடுச்சு. நான் ஒரு கட்டத்துல ஒரு முடிவு எடுத்தேன், இந்த கதை பண்ணா மட்டும்தான் அடுத்தது படம் பண்ணணும், இல்லைன்னா அது வரைக்கும் பண்ணவே கூடாங்கிற மாதிரிலாம் உண்மையாவே ஃபீல் பண்ணேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருந்தேன் நான். நீங்க உதாரணத்துக்கு ஒரு சம்பவம் என்னன்னா, ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் கதை சொல்றேன். அவர் வந்து என்ன ஃபாலோ பண்ணாரு, நீங்க வந்து படம் பண்ணலாம் வாங்கினாரு. முண்டாசுப்பட்டி முடிச்சுட்டு நான் சொன்னேன், சார் இது வந்து த்ரில்லர் ஜானர், இது இல்ல பரவாயில்ல வாங்க, அதெல்லாம் பண்ணிக்கலாம் வாங்க அப்படின்னாரு. அவர்கிட்ட போய் சொல்றேன், ஏன்னா ஆல்ரெடி இன்னொரு நிறைய பேர்த்திட்ட சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால அவர்கிட்ட முன்னாடி சொல்லிட்டேன், இதுதான் ஜானர், இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. இல்ல பரவாயில்ல வாங்க அப்படின்னு என்கிட்ட ரொம்ப நாளா கேட்டே இருந்தாரு. சரி போய் சொல்லலாம் போனா, அந்த ப்ரொடியூசர் வந்து கதை கேட்க ஆரம்பிச்சாரு. இன்டர்வல் வரைக்கும் வந்தோடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த கதை அவர் யோசிக்கும்போது எனக்கு தெரிஞ்சது, இன்டர்வல் வரைக்கும் கேட்டோன்னே ரொம்ப டார்க்கா இருக்கு அப்படின்னாரு. ஆமா சார், இது வந்து அதான் நான் சொன்னது, சைக்கோ த்ரில்லர் கதை இது, அதனால வந்து அதனாலதான் முன்னாடி சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, ஒரு இன்டர்வல்ல வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் சொல்லலான்னு போனா, எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு, நான் வெளியே போகணும் அப்படின்னாரு.
நான் எனக்கு புரியல எனக்கு, ஏன்னா இன்டர்வியூல பாதி தானே சொல்லியிருக்கேன் அப்படின்னு. எனக்கு ஒரு டி நகர் வரைக்கும் போற வேலை இருக்கு அப்படின்னாரு. எனக்கு திருதுன்னு முழிக்கிறேன் நான், என்ன சொல்ல வராரு அப்படின்னு. எனக்கு அது வேண்டாங்கிறது அப்படி சொல்றாரு. அப்புறம் நான் சொன்னேன், இல்ல சார் செகண்ட் ஹாஃப் கேளுங்க, கேட்டுட்டு சீக்கிரம் சொல்லிடுறேன் சார் அப்படின்னு. ஏன்னா அப்போதைக்கு அவரு நம்பிக்கையா எனக்கு தெரிஞ்சாரு. அப்புறம் என்னாச்சு, அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அவர் என்ன சொல்றாரு, செகண்ட் ஹாஃப் என்ன கடைசியில வில்லனுக்கு ஹீரோ பிடிச்சிருவான் அவ்வளவுதானே அப்படின்னு. சார் அதுதான், ஆனா அதுக்கு அது எப்படி பிடிக்கிறான் அப்படிங்கறதான செகண்ட் ஹாஃப் உடைய கதையா இருக்கும். அதை நீங்க கேளுங்க சார், முடிஞ்ச அளவுக்கு சுவாரஸ்யமா இருக்கும்னு நான் நம்புறேன் அப்படின்னு. அப்புறம் இல்லைங்க, எப்படி இருந்தாலும் நான் அதுதான் நடக்க போகுது, அதுல என்ன புதுசா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணாரு. இது உண்மையா நடந்தது. அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, இல்ல நான் மறுபடியும் கிட்டத்தட்ட கெஞ்சுறேன், இல்ல சார் கேளுங்க சார், செகண்ட் ஹாஃப் கேட்டுட்டு நீங்க முடிவு பண்ணுங்க அப்படிங்கிற. அவர் என்ன சொன்னார்னா, நான் கேட்கிறேன் ஆனா நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. எனக்கு அவ்வளவு தூரம் பயங்கரமான ஒரு எப்படி சொல்றது எமோஷனல் ஆயிடுச்சு. இதுக்கு மேல அவர்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்துட்டு என் ஃப்ரெண்டு தான் கொண்டு போய் என்ன அங்க ட்ராப் பண்ணியிருந்தாரு. அவரை கூப்பிட்டு அவர் வர வரைக்கும் எனக்கு நான் கண் கலங்கிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஆயிடுச்சு. எனக்கு நம்ம ரோட்ல நிக்கிறோம், கண் கலங்கிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஆயிடுச்சு. அவரு வந்தவர் என்னை கூட்டிட்டு போறாரு, பைக்ல ஏறி உட்கார்றது வரைக்கும் நான் வந்து எப்படியாவது நம்ம கண்ணில் தண்ணி வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் அப்படி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த கதை வேண்டான்ட்டாங்க. இவருங்கடா இப்படி பாதியிலேயே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிலாம் இருக்கு. இன்னொரு ப்ரொடியூசர் அவர் காலையில ஒரு 6 மணிக்கு வர சொன்னாரு. அவர்கிட்ட போய் கதை சொல்லும் போதும் இதே தான் சொன்னாரு. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் சொன்னேன், ஒரு 1.5 மணி நேரம் சொன்னேன், டீட்டெயிலாக சொன்னேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் உங்களுக்கு வந்து டைம் வந்து 1.5 மணி நேரம் தான் நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு தெரியுமான்னாரு. இல்லை சார் எனக்கு தெரியல அப்படின்னாரு. சார் டீட்டெயிலாக சொல்ல வேண்டியதாக இருந்ததுனால நான் சொல்லிட்டேன் அப்படின்னு. நான் 1.5 மணி நேரம் தான் உங்களுக்கு டைமே கொடுத்துருந்தேன் அப்படின்னாரு. சரி சார் நான் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சீக்கிரம் சொல்கிறேன் அப்படின்னு. அவர் வந்து எனக்கு டைம் ஆச்சு, நான் வந்து நெக்ஸ்ட் வீக் கேட்குறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கேட்கவே இல்லை. இது மாதிரி கிட்டத்தட்ட 20 ப்ரொடியூசருக்கு மேல இருக்கும். எல்லாருமே கதையை கேட்பாங்க, அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு அது ஏன் இம்ப்ரெஸ் ஆகலன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. நீங்க படம் பாக்குறீங்களா, அந்த படத்துல இருக்கிற அத்தனை சீனும் அத்தனை கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸும் அத்தனை விஷயங்களும் அப்படியே சொல்லுவேன். 2.5 மணி நேரம் ஃபுல்லா சொல்லுவேன். கிட்டத்தட்ட நான் 40 பேர்த்துக்கும் 2.5 மணி நேரம் கதை சொல்லியிருக்கேன். ஒரு சில ஒரு ஹீரோ தான் எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு. ஒரு ஹீரோட்ட அந்த கதை சொல்லும் போது அவர் சொன்னாரு, எனக்கு வந்து கதை சொல்லி முடிக்கிறேன், அவர் சொடக்கு போட்டு சொன்னாரு, எனக்கு இந்த கதை நடிக்கிறது இப்படிங்கிற மாதிரி இன்னும் எனக்கு வந்து வேற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிறாரு. அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னு கேட்டா, என் படத்துக்கு தேட்டருக்குள்ள வரும்போது திருவிழா மாதிரி இருக்கணும் அப்படின்னு. திருவிழா மாதிரி இருக்குன்னா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, அது ஏன்னா அவர் ராட்சசன் கதையை 2.5 மணி நேரம் சொன்னேன். 2.5 மணி நேரம் கேட்டுட்டு அவர் இப்படிதான் சொன்னார். இப்போ நான் சொன்னது கம்மி உங்களுக்கு. எனக்கு அட்வைஸ் வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அட்வைஸ் பண்ணார். ஒரு சினிமானா எப்படி இருக்கணும், எப்படி எடுக்கணும். இல்லை இது உண்மை, இது உண்மையா சொல்றேன். நான் இன்னும் நிறைய சொல்லிடுவேன்னு பயமா இருக்கு எனக்கு. அவ்வளவு இருக்கு. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வந்து எனக்கு அப்போதான் 40 பேர்த்துக்கிட்டையும் 40 விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து 40 பேரும் அப்படி இருந்தாங்க. ஒரு சிலர் அந்த ஹீரோ அப்படி சொன்னார், எனக்கு இப்படிங்கிறக்குள்ள இந்த கேரக்டர்லாம் நான் பண்ணிடுவேன், எனக்கு இன்னுமே எதிர்பார்க்குறேன்னாரு. ஆனால் அவர் வந்து இப்போ வரைக்கும் உலகம் முக்கியமான படங்கள் நடிச்சிட்டு இருக்கிறாப்புல. உண்மையாக சொல்கிறேன், நான் வந்து ஏன் அப்படி வேண்டான்னு சொன்னாங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு இப்போ வரைக்கும். அது அவர் தனித்தனியாக கேட்டிருந்தா இருக்கும். இல்லை எனக்கு வருத்தமே என்னன்னா, நான் வந்து லைன்லாம் சொல்ல 2.5 மணி நேரம் கதையும் சொன்னேன். நீங்க பார்த்த முழு படத்தையும் 2.5 மணி நேரம் முழுசா நான் சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்குமே சொன்னேன். நீங்க பார்த்த உங்களுக்கு பிடிச்ச அத்தனை சீனையும் நான் சொன்னேன். இல்ல அந்த கதை மேல வச்சிருந்த நம்பிக்கை, அந்த விஷுவல் மேல வச்சிருந்த நம்பிக்கை, இதெல்லாம் கைதட்டல் வாங்கும் நான் நம்பினேன். அது எல்லாமே வாங்குச்சு. அது உண்மை. அது அதனாலதான் வந்து அதான் நான் சொல்றேன், எமோஷனலா கனெக்ட் ஆயிட்டேன். ரிஜெக்ட் ஆக 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 எனக்கு என்ன ஆச்சுன்னா எமோஷனலா கனெக்ட் ஆயிட்டேன். இதை நான் பண்ணாம விடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. குழந்தை மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அந்த குழந்தை நல்லா இருக்கு இல்லைங்கிறது நான் தான் முடிவு பண்ணேன். நீங்க முடிவு பண்ண கூடாதுங்கிறக்கவே நான் வந்து பண்ணியே தீரணும்னு முடிவு பண்ணேன். அது எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது மாதிரி அந்த கதை எனக்கு அவ்வளவு தூரம் நம்பிக்கை கொடுத்தது. இதே சுமாரான கதை, ஒரு ஓகேவான கதை வச்சிருந்து நான் இது நம்பிக்கை வச்சிருந்தேன்னா அது வந்து என்ன நானே ஏமாத்திக்கிற மாதிரி இருக்கு. இந்த கதையை நான் நிறைய பேர் நம்ம சர்க்கிள்ல, அதாவது டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க